இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசிய கல்யாணம் பண்ணி தியாவை அவகிட்ட இருந்து பிரிச்சு எங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதுதானே நம்மளோட டீலு. ஆனா நீ என்ன பண்ண? நீ என்ன அந்த வேலையை முடிச்சியா? ட்ரை பண்ணல மேடம். அதுக்குள்ள அந்த வெற்றி உள்ள புகுந்து அவ கழுத்துல தாலியை கட்டி ஈஸியா தூக்கிட்டு போயிட்டான். அதுக்காக நான் முயற்சி பண்ணது இல்லன்னு ஆயிடுமா என்ன? செஞ்ச வேலைக்கு கூலிய கொடுங்க மேடம். நான் போய்கிட்டே இருக்கேன். ஏய், என்ன மிரட்டறியா? பணம்லாம் தர முடியாது, போடவில்ல. தப்பு சார். என்ன பகைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல. ஏய் என்ன? ஆமா நீ என்ன பண்ணிடுவ? நீங்க பணம் கொடுக்கலனா நேரா துளசி கிட்ட போய் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, எதுக்காக என்ன மாப்பிள்ளையா நடிக்க சொன்னீங்க, எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரிய போகுது. அதுக்கு நீ இந்த இடத்துல இருந்து உயிரோட போனதானே உண்மையை சொல்லுவ. கதையை முடிச்சிட்டோம். ஜெகன் ஜெகன் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த புள்ள பூச்சி கிட்ட எல்லாம் பேசி எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? ஏய் உனக்கு தேவை பணம் தானே? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இனிமே இந்த பக்கம் வந்துடவே கூடாது, புரிஞ்சுதா? நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் மேடம். நீ இந்த அளவுக்கு கேவலமா இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? என் வாழ்க்கையே அழிக்க பார்த்திருக்க. உங்க அண்ணன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அவருக்காக தான் நான் இந்த வீட்டு மருமகளா ஆகிறதுக்கு ரெடியான. காலம் அவரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு தியாவை என்கிட்ட கொடுத்துருச்சு. இவ்வளவு சொத்து இருந்தும் இவ்வளவு வசதி இருந்தும் எதுவுமே வேண்டான்னு நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் என் தியா கூட போய் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது பொறுக்கல உங்களுக்கு? தியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னடி சாதிக்க போற? உண்மையிலேயே உனக்கு தியா மேல பாசம் இருந்துச்சுன்னா அந்த பாசத்தை நீ தியா மேல காட்டு. நீ அந்த பாசத்தை காட்டினா அவளே உன்னை தேடி வருவா. ஆனா நீ குறுக்கு வழியில என் குழந்தைய என்கிட்ட இருந்து நீ பிரிக்க பாக்குற. நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல தெரியுமா?